வணக்கம். சித்தக்கர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு ஒரு நச்சு பொருள், ஒரு மூலிகை. ஆனால் அதுவும் நமக்கு மூலிகையை பார்க்கப்படுது சித்த மருத்துவத்தில். ஊமத்தை இலை அப்படின்னாலே அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அது விஷம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு குணம் தெரியும். ஆனால் அது வாந்தியை உண்டாக்கும், விஷம் கிடையாது. ஒரு சிலருக்கு ஒவ்வாது. மொத்தமாக அதை மருந்தாக எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க சித்த மருத்துவத்தில், அதை எப்படி நமக்கு உதவுது, ஒரு மூலிகை எப்படி உதவுது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். வாந்தி உண்டாக்கும், மயக்கம், வெறித்தன்மையெல்லாம் உண்டாக்கும், அந்த கெட்ட மனத்தை கொடுக்கும் இந்த ஊமத்தை. அதனால தான் இதை சாராயம் காய்ச்சும் போது கல் இறக்கும் போது இதில் ஊமத்தையும் கொஞ்சம் கலப்பாங்க, ஏன்னா வெறி ஏறுங்கிறதுக்காக. ஆனால் இதை ஒரு மருந்தாக நம்ம சித்த மருத்துவர்கள் யூஸ் பண்ணிட்டு வராங்க. சித்தர்களோட சுவடுகளில் இது நிறையவே காணப்படுது. முதல் விஷயம் அப்படின்னா, இந்த ஊமத்தை சாறு ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயோட சேர்த்து ஒரு தைலம் மாதிரி காய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின்ல உள்ள புண்ணு, அதுவும் அழுகின புண்ணு அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள். இந்த அழுகின புண்ணு எல்லாத்தையும் குணமாக்கக்கூடிய தைலம் இது தைலத்துக்கு உண்டு. இந்த குணம் இந்த ஊமத்தை இலையோட சாறுலையும் தேங்காய் எண்ணெயிலையும் கலந்த ஒரு தைலத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தலையில உள்ள பேன்லாம் போகணும் அப்படின்னா இதோட இளம் காய் அப்படின்னு சொல்றாங்க. ஊமத்தையோட சின்ன காய், பிஞ்சு காயின்னு சொல்றாங்க. இந்த பிஞ்சிக்காய் அதை எடுத்து நம்ம யார் தலையில் பேன் இருக்கோ அவங்களோட சலைவா, அதாவது வாயில் உள்ள எச்சில் உமிழ் நீரோட சேர்த்து அரைத்து 1 மாதம் வரைக்கும் தொடர்ந்து டெய்லி தேய்ச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா தலைப்பேன் முற்றிலுமாக நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ப்ராக்டிக்கலி எவ்வளோ தூரம் ஒத்து வரும் அப்படிங்கிறது தெரில. ஏன்னா ஊமத்தை பிஞ்சிக்காயும் நமக்கு கிடைக்கணும், நம்ம சலைவாவோட சேர்த்து அதை அரைக்கணும். இவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஆனால் இது நேச்சுரல் ப்ராசஸ், ஹெர்பல் ப்ராசஸ்ங்கிறதா தலைப்பெண் முற்றிலுமாக போகணும் அப்படின்னா இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி இதை செஞ்சு பார்க்கலாம். இந்த ஊமத்தை இலையோட முக்கியமான குணம் வாத நோய்கள்லாம் குணப்படுத்தும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த ஊமத்தை இலை எல்லாத்தையுமே நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிட்டு, மூட்டு வலி இருக்கும்போது, வாய்வு பிரச்சனைகள் இருக்கும்போது, அதேமாதிரி மூட்டு வீக்கம் இருக்கும் போதும் சரி, இது எல்லாமே நல்லெண்ணெயில் வதக்கினா இந்த ஊமத்தை இலையை வச்சு கட்டிக்கிட்டு வந்தாலே இந்த வீக்கங்கள், உடம்புல உள்ள வாதம், வாய்வு, கீழ்வாய்வு எல்லாமே முற்றிலுமாக குணமாயிடும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஊமத்தை இலை விதையில் இருக்கிற ஒரு மருந்து பொருள் ஹயோசயாமின் அப்படிங்கிற ஒரு மருந்து பொருள் மூச்சு குழலில் உள்ள அலர்ச்சியை முற்றிலுமாக குணமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இலையோ பூவையோ நல்லா சுருட்டு மாதிரி அந்த காலத்தில் காசநோய் இருக்கிறவங்களுக்கும் சரி, மூச்சுக்குழல் அலர்ச்சி இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரி, மூச்சு அடைக்கும் போது இந்த இலையையோ இல்லை பூவையோ சுருட்டு மாதிரி சுருட்டி நல்லா அந்த புகையை இழுத்து விட சொல்லுவாங்க. அப்போ அந்த மூச்சுக்குழலில் உள்ள அலர்ஜி உடனே குணமாகும். இது எல்லாமே நம்ம வீட்டில் இப்போதைக்கு செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்னா இப்போ ஒரு சுத்தமான நமக்கு ஊமத்தை இலையும் கிடைக்கிறதில்ல, பூவும் கிடைக்கிறதில்ல. இதை அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். மற்றபடி இந்த இலை சரி, விதையும் சரி, பூவும் சரி மருந்துகளில் யூஸ் பண்ணிட்டு வரப்படுது. ஏன்னா இந்த சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குணமாக்குறதுக்கு இதோட உள்ள நச்சை நீக்கிட்டு ஊமத்தை இலை, விதை, பூ இது எல்லாமே சித்த மருந்துகளில் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இன்றைக்கும் வராங்க. அந்த காலத்தில் பூரான் கடி கடித்தாலும் சரி, தேல், அப்புறம் வேறு ஏதாவது விஷக்கடி கடித்தாலும் சரி, உடனே ஊமத்தை இலையை மஞ்சளோட சேர்த்து அரைச்சி அது விஷக்கடி இருக்கிற இடத்துல இதை தடவி பூசிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல உள்ள விஷங்கள் உடம்புல உள்ள விஷங்களை முறிக்கக்கூடிய தன்மை இந்த ஊமத்தை இலை மஞ்சளோட சேர்த்து அரைக்கும் போது இருக்குது. அப்புறம் ஊமத்தை இலையோட முக்கியமான குணம் நம்ம நரம்புகளெல்லாம் நல்லா பலப்பட வைக்கும். அதனால தான் அந்த தைலம் சொன்னோம் இல்லையா, ஊமத்தை இலையோட சாறு 1/2 லிட்டர் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் எடுத்து ஒரு தைலம் காய்ச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நரம்பு பிரச்சனை இருக்கும்போதும் சரி, மூட்டு வீக்கம் இருந்தாலும் சரி, கீழ்வாய்வு போகிறதுக்கும் நரம்புகளை பலப்படுத்துறதுக்கும் ரெண்டுத்துக்குமே இந்த தைலத்தை நல்லாவே யூஸ் பண்ணலாம். இந்த ஊமத்தை இலையை சுவாசித்தாலே பசியை நல்லா குறைச்சிரும். ஆனால் தூக்கத்தை நல்லாவே தூண்ட செய்யும். அதாவது தூக்கம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு நல்லாவே தூக்கம் வரத்துக்கான ஸ்ட்ரெஸ்ஸு நீக்கிட்டு தூக்கம் வரத்துக்கான ஒரு மருந்து பொருளாக இந்த ஊமத்தை இலை பார்க்கப்படுது. ஊமத்தை இலை கூட ஒரு மருந்தாக தான் சித்தர்கள் மூலிமா நம்ம பார்க்கப்படுது, சித்த மருந்துகள் யூஸ் பண்ணப்படுது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே இயற்கை கொடுத்த அத்தனையுமே மருந்து பொருளாக மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, உணவு முறையாக இருந்தாலும் சரி, மருந்தாக அதை எடுத்துக்கிற போதும் சரி, நமக்கு ஒரு நோயில்லா வாழ்வு எப்போதுமே கிடைக்கும், ஆரோக்கியமே வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்கரை அணுகுங்க.